இன்றைய ஸ்லிப் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து கடந்த வெள்ளிக்கிழமை நடந்ததுல ST18 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எப்படி ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த மாதிரிக்கான ஃபண்டிங் அலாட்மெண்ட் பண்றாங்க, எப்படி ஃபண்டிங் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, யார் யார் கொடுக்குறாங்க, அதில் எத்தனை பேர் பெனிஃபிஷியரா பயன்பட்டுருக்காங்க, பயனாளிகள் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, ஒலிம்பிக் லெவலில் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பேரா ஒலிம்பிக்ல எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி மெடலிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க என்ன ஈவெண்ட்ல பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் கடந்த வகுப்பை நம்ம பார்த்தோம். அந்த வகுப்புல பார்த்தோன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம். எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம்ல இதுதான் ஆக்சுவலா ST18 பெரிய ஸ்கீம். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அப்படின்றத நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது நீங்க நல்லா கவனிங்க. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப நான் வாசிக்கிற ஆன்சர் எதுன்னு நீங்க வாசிக்கும் போதே மனசுல வாங்கிட்டு உங்களுக்கு எது ஆன்சரோ அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. டு ஃபண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். ஆன்சர் பி, டு அசிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் செக்யூரிங் தி ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ். ஆன்சர் சி, டு ப்ரொவைட் தி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் with the potential to win the medal in international competition. Answer D, to encourage youth participants in sports at the grassroots level. So answer எது அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்க. நம்ம அந்த 6 क्वेश्चन முடிச்ச உடனே அதுக்கான ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நோட் பண்ணீங்க, நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் தளத்துல நீங்க பதிவு பண்ணிடணும் எல்லாருமே ஆன்சர். Then second, first question மறுபடியும் பாத்துங்க. What is the purpose of the special scholarship for elite sports person scheme அப்படின்றதுல எவ்வளவு யாருக்கு அதனுடைய பர்பஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். Then second question. Which event did Mr. Tulasimadhi Murugesan compete in touring the 2024 Paralympic? துளசிமதி முருகேசன் அவங்க வந்து திருமதி துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்க 2024 இந்த ஸ்கீம்ல, இந்த எலைட் ஸ்கீம்ல அவங்க பெனிஃபிஷியர் ஆயிருக்காங்க, பயனாளியா இருந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து என்னென்ன ஸ்போர்ட்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எல்லாமே நம்ம படிச்சதான், எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு நான் போகல. என்ன படிச்சிருக்கோ அந்த படிச்சதனோட இருந்துதான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ, பேரா அத்லெட் ஹை ஜம்ப். தென் நெக்ஸ்ட் பேரா பேட்மிண்டன் விமன் சிங்கிள்ஸ். then para badminton mixed doubles. then last answer D, both B and C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திருமதி துளசிமதி முருகேசன் எந்த ஈவெண்ட்ல பாரா ஸ்போர்ட்ஸ்ல நடந்து முடிஞ்ச இந்த ஆண்டு நடந்து முடிஞ்ச பாரிஸினுடைய நம்ம நார்மல் ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பாரா ஸ்போர்ட்ஸ்ல என்ன மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சும்மா உங்களுடைய பேப்பர்ல ஏயா பியா சியா டியா அவ்வளவுதான், வேற ஒண்ணு நீங்க நோட் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. வாட் ஈவென்ட் டிட் மிஸ்டர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் ரெப்ரசன்ட் இந்தியா இன் அட் த பாரிஸ் ஒலிம்பிக் இன் 2024? 2024ல பாரிஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண எந்த ஈவெண்ட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார்? மிஸ்டர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் எந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணார்? ஆன்சர் ஏ, அத்லெட்டிக்ஸ் 400 மீட்டர் ஹர்டில்ஸ். ஷூட்டிங் பி ஆன்சர். சி ஆன்சர் டேபிள் டென்னிஸ். டி ஆன்சர் ட்ரிபிள் ஜம்ப். எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மல் ஒலிம்பிக். சரியா? ஒலிம்பிக் தான் ஆக்சுவலா இது. What event did Mr. Prithviraj Tondaiman represent India in at the Paris Olympic 2024? Next, fourth question. How many athletes under this scheme participated in the 2024 Paralympics? Paralympicsல எத்தனை athletes வந்து இந்த ஸ்கீம்ல, அதாவது நேஷனல் எலைட் ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் எலைட் ஸ்கீம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த எலைட் ஸ்கீம்ல எத்தனை அத்லீட் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ்ல இதுல பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பெயர், அவங்க என்ன ஈவெண்ட்,
அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நார்மல் அத்லெட்ஸ் எத்தனை பேர், பேரா ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க எத்தனை பேர், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ 3 அத்லெட், ஆன்சர் பி 5 அத்லெட், ஆன்சர் சி 8 அத்லெட், ஆன்சர் டி 10 அத்லெட்ஸ். ஸோ எது ஆன்சர் அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஏ, பி, சி அண்ட் டி எல்லாம் யோசிச்சு கரெக்டா போடுங்க. நம்ம நடத்துனதை விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் ஒரு கொஸ்டின் கூட கிடையாது. என்ன சொன்னோம் சொன்னதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, அடுத்த 5வது கொஸ்டின். வாட் டஸ் த டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம் சிக்னிஃபை த கான்டெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு? வாட் டஸ் த டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம், அதாவது டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம், அதனுடைய சிக்னிஃபை, அதனுடைய சிக்னிபிகன்ஸ், இதனுடைய முக்கியத்துவம் எது, எதுக்காக, நல்லா கவனிங்க, சிக்னிபிகன்ஸ் அப்படின்றது ஒண்ணு. ஆனா எதற்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 33 எக்யூப்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த 33 எக்யூப்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணது என்னென்னது நம்ம பார்த்தோம். ஆனா எத்தனை, ஹவு மெனி எக்யூப்மெண்ட்ஸ் கிவன் டு டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம் இன் ரூரல் பீப்புள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா ஸோ எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா 33 அப்படின்றதுக்காக அந்த எண்ணிக்கை பார்த்தோம். என்ன பொருள் அப்படின்றது முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? மதுரையில தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த ஸ்கீம். எத்தனாம் தேதி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 18 பிப்ரவரி இல்லதான் இதை 2024 தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்ப பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இதனுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கீமினுடைய சிக்னிஃபிகன்ஸ், சிக்னிஃபைனா முக்கியத்துவம் என்ன அப்படின்றதான் இந்த கொஸ்டினுடைய நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ, என்கரேஜிங் தி ஸ்போர்ட்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியால இருக்கக்கூடியவங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை வந்து ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் பி, ப்ரொமோட்டிங் தி இன்க்ளூசிவிட்டி இன் ரூரல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் சி, ஃபோக்கஸிங் ஆன் எலைட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், எலைட் அத்லெட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலோகேட்டிங் தி ரிசோர்சஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் அத்லெட் ஒன்லி, ப்ரொஃபஷனல் அத்லெட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஏ, பி, சி அண்ட் டி எது ஆன்சர்? கொஸ்டின் ஏதாவது ஆன்சர் பண்ணல அப்படின்னா அந்த கொஸ்டின் திருப்பி டிஸ்பிளே பண்ண சொன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறப்பா. அதனால நீங்க என்ன சஃபிஷியன்ட் டைம் கொடுக்குறேன், அதனால அட்டன் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் தி டோட்டல் அலோகேட்டட் காஸ்ட் ஃபார் தி டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம் 2023-2024? டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம்ல 2024, அதாவது இந்த கல்வியாண்டுல 23-24வது கல்வியாண்டு அப்படின்னா இந்த கல்வியாண்டுல எத்தனை குரோர் இதுக்காக அலாட் பண்ணாங்க அப்படின்றத கொஸ்டின். இதை நம்ம பார்த்ததான் கலைஞருடைய இதுல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ல எக்யூப்மெண்ட்ல எப்ப ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இதனுடைய பர்பஸ்க்காக, எந்த ஆண்டு, எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மதுரையில தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய ஆனரபிள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதனுடைய எக்யூப்மெண்ட்னுடைய கொடுப்பதற்காக அரசு வந்து இதற்காக எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ 75 crore, 75 கோடி. தென் பி 85.99 crore, 89.99 crore வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆன்சர் சி 90 crores, ஆன்சர் டி 100 crores. 100 crores மீன்ஸ் 100 crores வந்து இதுக்கு அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எத்தனை அப்படின்றத இப்ப நம்ம ஆன்சர். ஸோ ஏயா, பியா, சியா, டியா ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் பண்ணவங்க நீங்க இமிடியேட்டா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இமிடியேட்டா ஆன்சரை பதிவு பண்ணுங்க. ஆன்சர் பதிவு பண்ண பிறகு நம்ம வந்து மறுபடியும் நம்ம இப்போ ஆன்சரை பார்க்கலாம். டிலே பண்ணி யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய எஃபிஷியன்சி நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க, அதாவது நான் நடத்தாத விட்டு அவுட் ஆஃப் கேட்டிருந்தா நீங்க வந்து பண்ணலாம். அப்ப நீங்க படிச்சா தான் நம்ம நடத்த முடியும். சரியா? நீங்க படிச்சா தான் நான் வந்து என்ன சப்ஜெக்ட் நடத்துறது, எப்படி உங்களுடைய அந்த மார்க் இருக்கு அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் குயிக்கா பண்ணுங்க. சில பேர் பண்ணிட்டாங்க, வெரி குட், சூப்பர். பிரபா பண்ணிட்டாங்க, கிருஷ்ணமூர்த்தி பண்ணிட்டாரு, கிருஷ்ணமூர்த்தி ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காரு, வெரி குட், சூப்பர். கிருஷ்ணமூர்த்தி ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காரு, வெரி குட். தென் நெக்ஸ்ட் பிரபா, சுகுணா, மணி, சிவகுமார்,
பிரபு, பாண்டி, வெரி குட், சூப்பர். ஓகே. ஸோ பாருங்க எத்தனை பார்ட்டிசிபென்ட் வந்து ரியாக்ஷன் குயிக்கா பண்ணிருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 இன்னும் நிறைய பேர் பண்ணல. நீங்க பண்ணா தானே ஆன்சர் பண்ண முடியும். குயிக்கா பண்ணுங்க. கவி, செந்தில்குமார், தமிழ், தீபஜோதி, ரேவதி, பாரதி. ஓகே. மற்றவங்கள என்னப்பா சும்மா சைலண்டா இருக்கிய, என்ன ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே? என்ன ஆன்சர் பண்ணாதுக்கு என்ன ரீசன்? புரியலையா பாடம் நடத்துறது? இது கூட சும்மா அப்படியே கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டினே இது கிடையாது. சரியா? அப்ப ஏன் உங்களுக்கு புரியலையா என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆன்சர் சொன்னது பின்னாடி தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு ஒண்ணு புரியல. ஓகே சரி ரைட். இப்ப நம்ம ஆன்சர் பார்ப்போம்ப்பா. ஸோ ஓகே, இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் அப்படின்றதுல பார்த்தோம்னா அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் யாராவது அட்மிட் பண்ணி சொல்லலாமா? யாராவது அட்மிட் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் சி சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். எனிஒன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி சொல்றவங்க சொல்லுங்க, அடுத்தவங்க அடுத்த ஆன்சர் சொல்லுங்க. To provide the financial assistance to sports persons with the potential to win the medal in international competition. Very good, super answer பண்ணிருக்கீங்க. Very good, super answer எடுத்திருக்கீங்க. Okay, second question. Which event did Mr. Tulasimadhi Murugesan compete in during the 2024 Para Olympics? யார் என்னதுப்பா ஆன்சர்? என்னப்பா? B and C. Very good, super. Both B and C is the correct answer. Answer D is the correct answer. ஸோ அவங்க வந்து விமன் சிங்கிள்ஸ்லயும் அவங்க மெடல் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி மிக்ஸ்டு டபுள்ஸ்லயுமே அவங்க விமன் பண்ணிருக்காங்க அப்படின்றது வெரி குட். நீங்க சூப்பரா ஆன்சர் எடுத்திருக்கீங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வாட் ஈவென்ட் டிட் மிஸ்டர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் ரெப்ரசன்ட் இன் இந்தியா அட் த பாரிஸ் ஒலிம்பிக் 2024? வெரி குட், வேற ஏதாவது ஆன்சர் இருக்காப்பா? ஷூட்டிங் சொல்லிருக்காங்க, வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? அப்பா ஷூட்டிங் சொல்லிருக்காங்க, வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்லைங்க சார், ஷூட்டிங் சடல்ஸ் சார். சரிம்மா, சொல்லுங்க. பிருத்திவிராஜ் தொண்டைமான் அப்படின்றது ஆன்சர் என்ன அப்படின்னா ஷூட்டிங் தான் கரெக்டான ஆன்சர்ப்பா. பரவாயில்ல, கொஞ்சம் இதா சொன்னவங்க. அதுக்கடுத்து நீங்க மறுபடியும் உங்களுடைய நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அதோட இது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many athletes under the schemes participate in the 2024 Para Olympic? 8 sir. 8. 3 sir. 3 sir. 3 sir. எல்லாரும் வெயிட் பண்ணீங்க. ஆன்சர் ஏ தான் கரெக்டா இருக்கு. பாரா ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு 3 பேரு, நார்மல் ஒலிம்பிக்ல எத்தனை பேர்? லிசன், கவனிங்க. நமக்கு வெயிட் பண்ணுங்கப்பா. அப்ப அன்மியூட் பண்ணுங்க, நீ யாரும் பேசாதீங்க. இங்க கவனிங்க. இந்த ஸ்கீம்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு நடத்தும் போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவர் வந்து ஷூட்டிங். இது ஆக்சுவலா அந்த வந்திருக்க பத்திலாம், இது ஆக்சுவலா வந்து எந்த இது மறுபடியும் பாருங்க, பாரிஸினுடைய 2024ல என்ன ஸ்கீம்ல வந்து இவங்க இது அசிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் அப்படின்றது தான் அவங்க வாங்கியிருக்காங்க. சரியா? அதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த 8 அத்லெட்ஸ் வாங்கிக்காங்க மொத்தம் பாரா ஸ்போர்ட்ஸ்ல. இந்த ஸ்கீம்ல வந்து 8 பேர் பயனாயிருக்காங்க. அதுல நான் கேட்ட கொஸ்டின் நார்மல் ஒலிம்பிக்ல தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஷூட்டிங் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து எத்தனை பேர் டோட்டலா பாரா ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை பேர் வாங்கிருக்காங்க, என்னென்ன ஈவெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றது துளசிமதி மிஸ்ஸஸ் திருமதி துளசிமதி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பாரா ஒலிம்பிக்ல பேட்மிண்டன்ல 2 வாங்கியிருக்காங்க. விமன் சிங்கிள்ஸ்ல வாங்கிருக்காங்க, டபுள்ஸ்ல வாங்கிருக்காங்க. அந்த ஆன்சர் பண்ணிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் மொத்தம் பாரா ஒலிம்பிக்ல இந்த எலெக்ட் அத்லெட் ஸ்கீம்ல பெனிஃபிஷியர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3 அத்லெட். சரியா? 8 அத்லெட் அப்படின்றது நார்மல்ப்பா. நான் ஆன்சர் கேட்கறத நல்லா கவனிங்க. ஸோ என்ன ஸ்போர்ட் அப்படின்றது கரெக்டா ரொம்ப தெளிவா இருக்கும். இப்போ ஆக்சுவலா வந்து பர்டிகுலரா அதனுடைய ஆன்சர் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம் சிக்னிஃபை? அது முடிச்சிட்டோம். ஸோ குரோர் முடிச்சிட்டோம். ஓகே, ஆன்சர் எத்தனாவது கொஸ்டின் போகணும்? சரி, ரைட். ஓகே, 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். வாட் டஸ் த டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம் சிக்னிஃபை இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆன்சர் சார். ரூரல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ப்ரோமோட்டிங் ஆன்சர் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. பி ஆன்சர் சார். ரூரல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர். ப்ரோமோட்டிங் இன்க்ளூசிவ் இன் ரூரல். இந்த ரூரல் அர்பன்றது நகரம். நகரமானவர்களுக்கு இது கிடையாது. ஆக்சுவலா ரூரல் ஸ்போர்ட்ஸ்க்கு தான்ன்றது நான் தெளிவாவே சொன்னேன். நான் திருப்பி ரிவர்ஸ்ல போய் அதுக்குள்ள சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ள கீழே கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் இருக்கும். அதனால நான் திருப்பி அதுக்கு போக முடியாது. ஏன்னா செலக்டிவா நான் உங்களுக்கு 5 கொஸ்டின் இதுல கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, வெரி குட், சூப்பர். தென் நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி டோட்டல் allocated காஸ்ட் ஃபார் தி டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம் 2023-2024 அகாடமிக் இயர்? அந்த பி ஆன்சர் சார். 85.99 crores. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆன்சர் என்ன அப்படின்னா 85.99 crore தான் உங்களுக்கு டோட்டல் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, வெரி குட். இன்னைக்கு எல்லாருமே கொஸ்டின் வந்து கடந்த வகுப்புல கேட்கப்பட்ட கொஸ்டினை விட இந்த வகுப்புல ஓரளவுக்கு எல்லாருமே கொஸ்டின்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் இதுக்குன்னு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. மினிமம் வந்து ஒரு 3 to 4 hours ஆகுது இப்போதைக்கு டைம் எடுங்க. 3 to 4 hours, இல்லைன்னா 3 hours எடுத்துங்க. காலையில ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் நடத்தின ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக்காவா நோட்ல எழுதி ஸ்கீம் வைஸா படிச்ச. அப்புறம் இதெல்லாம் வாஸ்ட் ஏரியாப்பா. நான் நடத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அக்குமுலேட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த இதுல வந்து நீங்க இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தா இந்த ஸ்கீம்ல வந்து ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அங்க ஸ்கீம்னு போய் டெஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. ஸ்கீம்ல மட்டுமே 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் அப்படின்னா காம்படிஷன்ல மட்டும் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றும் ஈச் 30 to 50 கொஸ்டின்ஸ் ஈச் கெட்டிங்ஸ் நீங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. சரியா? எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இன்டெலெக்சுவல் கொஸ்டினா தான் உங்களுக்கு இருக்கும். அதனால நல்லா படிங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ப்ரிப்பேர் பண்றது நல்லா பக்காவா பண்ணுங்க. ஓகே, நன்றி. இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் செஷனை முடிச்சுட்டு இப்ப சப்ஜெக்ட்ல போவோம். இன்றைய பாடம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை கேஷ் இன்சென்டிவ். உங்களுக்கு சிலபஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்சென்டிவ் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்சென்டிவ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அமௌண்ட் கொடுக்கறது, பிரைஸ் கொடுக்கறது, அவார்ட் கொடுக்கறது, அது மாதிரி கேஷ் பிரைஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். சரியா?